the Lord. Welcome back to our channel Kids Eden. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Eden. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. ஸோ ஏசப்பாவோட வார்த்தை உத்தமமும் ஆண்டருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுது. ஸோ மறுபடியும் படிக்கலாம். சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பைபிள்லேருந்து ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசாக்கோட பிறப்பை பற்றியும் இஸ்மவேலோட ஆசீர்வாதத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்பவத்துக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் பிறப்பும் இஸ்மவேலின் ஆசீர்வாதமும். ஸோ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் சாராள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயசாகியும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது ஒரு 3 பேர் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஆப்ரஹாம்கிட்ட சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சாராள் ஆண்டி ரொம்ப வயசானவங்களாக இருந்தனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு அது ஒரு மாதிரி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் ஏசப்பா சொன்ன வார்த்தை என்னாகும், கட்டாயமாக நிறைவேறும். அதே மாதிரி தான் சாராள் ஆண்டி ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 89 வயசு. அதாவது அவங்களோட வயசு 89. அப்போது ஆப்ரஹாமோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 99 இருந்துச்சு. ஸோ 99 வயசாக இருந்துச்சு. அந்த நாளில் சாராள் ஆண்டி என்ன ஆனாங்க, கர்ப்பமானாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ஆப்ரஹாமுக்கு 100 வயசாகும்போது ஆப்ரஹாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். ஸோ அந்த பையனுக்கு என்னென்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஆல்ரெடி ஆப்ரஹாம் ஒரு அடிமை பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு இஸ்மவேலுன்னு ஒரு குமாரன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சம்பவத்தில் பார்த்தோம். ஸோ அந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் நடுவில் நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இஸ்மவேல் ஈசாக்கை மதிக்காமல் அவனை கிண்டல் பண்ணுறவனா இப்படிலாம் இருந்ததை சாராள் பார்த்தாங்க. உடனே சாராளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது பிடிக்காம உடனே ஆப்ரஹாம் கிட்ட போய் சொன்னாங்க, இந்த ஆகாரையும் அவனோட மகனையும் நீங்கள் என்ன பண்ணணும், புறம்பை தள்ளிடணும், நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆப்ரஹாமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்ரஹாமுக்கு இஸ்மவேலும் அவரோட பையன் தான். ஸோ அதனால பையனை எப்படி அனுப்புறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் ஏசப்பா அந்த நேரத்தில் ஆப்ரஹாம் கிட்ட சொன்னாங்க, சாராள் என்ன சொல்கிறாளோ நீ அதை அப்படியே செய்ய அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரஹாமுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சாராள் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் அதிகாலையிலே எழும்பி ஆகாருக்கு தேவையான அப்பத்தையும் ஒரு துருத்தி ஃபுல்லாக தண்ணீரையும் கொடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இடத்துலேருந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த ஆகாரும் இஸ்மவேலும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்போது பெயர்சேபா அப்படின்ற ஒரு வனாந்திரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் காலியாயிருச்சு. வனாந்திரத்தில் பயங்கர தாகம் எடுக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னாச்சுன்னா தண்ணி இல்லாமல் தண்ணி காலியாயிருச்சு. சுற்றி பார்த்தா அவங்களுக்கு என்ன இல்லை, தண்ணியே கிடைக்கல. அவங்களால தாங்கவே முடியல. அவங்க சின்ன பையனை இஸ்மவேலை தண்ணி கொடுக்க முடியாமல் அந்த பையனை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆகார் ஆண்டிக்கு. உடனே அந்த இஸ்மவேலை ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் உட்காந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆகார் ஆண்டி சத்தம் போட்டு அழுதாங்க. அப்போது ஏசப்பா அதை பார்த்தாங்க. ஏசப்பா அதை பார்த்துட்டு ஒரு தேவ தூதர் வானத்திலேருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா,
நீ பயப்படாத, உன்னோட பிள்ளையோட சத்தத்தை வந்து ஏசப்பா வந்து கேட்டாங்க. நீ வந்து ஏன் இப்படி வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பயந்து போயிருக்க? கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இஸ்மவேலை வந்து ஒரு பெரிய ஜாதியா வந்துட்டு ஏசப்பா வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாருக்கு வந்து தைரியம் சொன்னாங்க. உடனே ஆகார் வந்து தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, தூரத்துல வந்துட்டு ஒரு துறவு வந்து தெரிஞ்சது. துறவுனா என்னன்னா, தண்ணி இருக்கிற ஒரு இடம் வந்துட்டு ஆகாருக்கு வந்து தெரிஞ்சது. உடனே வந்துட்டு அந்த துறவுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க பையனுக்கு வந்து கொடுத்துட்டு இஸ்மவேலை கையில பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நடந்து ஒரு ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே வந்து நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இஸ்மவேல் வந்து வளர்ந்து ஒரு பெரிய ஆளா வந்து மாறிட்டாரு. பெரிய ஆளா மாறும்போது அவர் வந்து ஒரு இதுல வந்து ஒரு வல்லவனா ஸ்ட்ரென்த்தா இருந்தாரு. ஸோ எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா வில் வித்தையில. ஸோ வில் வித்தைனா என்னன்னா, அந்த ஏர் அண்ட் போ வச்சு நம்ம விடுவோம்ல, ஸோ அதுதான் வந்துட்டு. ஸோ அதில் வந்து ஒரு வல்லவனாக வந்துட்டு ஸோ இஸ்மவேல் வந்துட்டு மாறினார். ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏசப்பா என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட சந்ததியை வந்து நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, சாராளுக்கு வந்து ஒரு குமாரன் வந்து அவங்க வந்து நினைச்சே பார்க்கல. ஸோ இந்த வயசில் வந்து குழந்தை பிறக்கும்னு. ஸோ ஆபிரகாமுக்கு வந்து 100 வயசாகவும் சாராளுக்கு 90 வயசாக இருக்கும்போது ஒரு குமாரன் வந்து பிறந்தான். ஸோ ஏசப்பா சொன்னாங்கன்னா, அது வந்து நடக்காத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஏசப்பா சொன்ன வாக்க நிறைவேற்ற தேவனா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா பார்க்கும்போது, நம்ம நினைச்ச நேரத்துலலாம் ஏசப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய மாட்டாங்க. ஏசப்பா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு நேரம் வந்து வச்சிருக்காங்க. ஏசப்பா வந்து எந்த நேரத்துல இதை தரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல தான் வந்து தருவாங்க. அதுதான் வந்து நமக்கு ஆசீர்வாதமாகவும் வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது, அந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் வீட்டை விட்டு அனுப்பிடுங்கன்னு சாரால் சொல்லும் போது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஏசப்பா அவ சொல்றதை நீ செய்யின்னு சொன்ன உடனே கஷ்டமா இருந்தாலும் ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை வந்து செஞ்சாங்க. அடுத்து வந்துட்டு ஆகார் வந்து சத்தம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா அழுதாங்க அந்த கஷ்டத்துல. ஆனா ஏசப்பா அந்த அழுகையின் சத்தத்தையும் கேட்டு அந்த இஸ்மவேலையும் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஜாதியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த தண்ணீரையும் அவங்களோட கண்ணில் வந்து காண்பிச்சாங்க. ஸோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட தேவைகளையும் அறிஞ்சிருக்காங்க. நம்மளோட அழுகை, நம்மளோட விண்ணப்பங்கள், நம்மளோட ஜெபத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்கிற தேவனா வந்துட்டு இருக்காங்க. ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.